காலை வணக்கம். இன்றைய பதிவானது சிறுதுளி பெருவெள்ளம். ஏடிஎம்கே வித் என்டிஏ அலையன்ஸு சிறுதுளி பெருவெள்ளம். நேற்று ஈஷா சிவராத்திரி கோயம்புத்தூரில் நடந்த தருணத்தில் எஸ்பி வெள்ளிமணி அவர்களும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சந்தித்ததாக தேமுதிக கூட்டணி உறுதியானதாக என்டிஏ அலையன்ஸில் நியூஸ் வெளிவந்துள்ளது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதிவு போட்டுள்ளேன். இதேபோல் புரட்சி பாரதம், ஜான் பாண்டியன், அதேபோல் மக்கள் நல தமிழ் மாநில காங்கிரஸு, அது மட்டும் இல்லாத கிருஷ்ணசாமி, அதேபோல் ஏசிஎஸ் பார்ட்டி, இதேபோல் சின்ன சின்ன பார்ட்டிகள்லாம் சேர்ந்து, அதேபோல் பாரிவேந்தர் பார்ட்டி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவை என்டிஏ அலையன்ஸுக்கு தருகின்றனர். சிறுதுளி பெருவெள்ளம் போல் இருக்கிறதுனால என்டிஏ அலையன்ஸ் வின் பண்ணுவது உறுதி. எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி. யாரும் இதை தடுக்க முடியாது. மு.க. ஸ்டாலினும் இதுபோல் எத்தனையோ திருட்டுத்தனமாக 13ஆம் தேதி அறிவித்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. தேர்தல் கமிஷன் என்ன செய்யுதுன்னா, எஸ்ஏஆர் அதான் அதனுடைய ஓட் லிஸ்ட்டு 17ஆம் தேதி வெளியிட இருக்கின்றாங்க. மார்ச் 5ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வருது. மார்ச் 5 அல்லது 6ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வருது எலெக்ஷன் கமிஷனுக்காக. 2021 13ஆம் தேதி வந்தது. 17ஆம் தேதி நைட் விட்டாங்க. ஆனால் இந்த ஆண்டு 2026 மார்ச் 5 அல்லது 6 நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும் மார்ச் எண்டில். எலெக்ஷன் ஏப்ரல் 2 or 3 தான் எலெக்ஷன். இதுக்கு பின்னாடி 10ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ கிடையாது. ஏனென்றால் 2021 4ஆம் தேதி எலெக்ஷன், ஜூன் மாதம் 4ஆம் தேதி கவுண்ட் பண்ணாங்க. அதே போல் இப்போ கிடையாது. 5 மாநிலங்கள் தேர்தல் நடந்தாலும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் முடிச்சிடுவாங்க. அதனால் ஏடிஎம்கே அலையன்ஸை விற்று யாராக இருக்காங்களோ மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும். யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். விஜய் கூட சொல்லியிருக்கிறார், எனக்கு 30% ஓட்டு இருக்குன்றாரு. களத்திலே இறங்கலை. சின்ன பள்ளிக்கூடம் மாரி எல்கேஜி மாரி வந்துட்டுருக்கிறாரு. அவர் 30% ஓட்டுன்னு சொல்லிகிட்ருக்கிறாரு. இன்னும் எம்ஜிஆர் மாதிரி ஸ்டாரா? அதெல்லாம் கிடையாது. ஏன் இப்படி அதிகமாக அளவு கடந்த ஆசைன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. மக்கள் ஃபுல்லாக அவர் பக்கமாக, 8 கோடி மக்களும் அவர் பக்கமாக, அதே போல் 2 கோடியே 25 லட்சம் ரேஷன் கார்டும் அவர் பக்கமாக அப்படின்னு பொய் பத்திலாட்டம் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கிறாரு. இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரிக்கிறவங்க நன்றி, வணக்கம். மீண்டும் வீடியோ சந்திக்கின்றேன்.